OH மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு உங்களுடன் தவமணி தேவி என்கின்ற ஒரு நடிகையை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ஆசைக்கு ஒரு காரணம் இருக்கிறது. தவமணி தேவி தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமானவர் என்பதோடு இது அவருடைய நூற்றாண்டு. அதாவது சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன் தவமணி தேவி பிறந்தார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. யார் இந்த தவமணி தேவி என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் பலருக்கு அது தெரிந்திருக்காது. அதற்கு ஒரு அறிமுகம் கொடுக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் ராஜகுமாரி என்ற படம். அந்த படத்திலே ஒரு முக்கியமான ஒரு வில்லி வேடம் என்பது போல் எம்ஜிஆர் மீது ஆசைப்பட்டு ஒரு தீவுக்கு ராணியாக விஷாராணி என்று பெயர், அது விஷராணி. அந்த ராணி இளைஞர்கள் நன்றாக பலமுள்ள வீரர்கள் அவர்களோடு இருப்பதை விரும்புகிறவள். அந்த முறையிலே தான் ஒரு போட்டியிலே வெற்றி பெற்ற கதாநாயகனை அவர் ஆசைப்படுகிறார். இந்த வேடம் இதை சொல்லும் பொழுது இந்த ராஜகுமாரிங்கிற படம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது? 1947, அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு. அந்த ஆண்டு வந்த படம். அப்படி இருந்தாலும் அந்த அளவு தேய்ந்து போகாமல் ஓரளவுக்கு கருப்பு வெள்ளையில் நாம் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய படம் என்பதால் அந்த படத்திலே இன்றும் நீங்கள் தவமணி தேவியை காணலாம். ஆனால் யார் இந்த தவமணி தேவி? இதை அடையாளம் தெரிஞ்சு போச்சு, இந்த படத்தில் வந்திருக்காங்கன்னு. அவங்க யார், அப்படி என்ன அவங்க முக்கியமானவங்க என்று நீங்கள் கேட்கலாம். இது என்னென்னா, சில பேர் சினிமாவில் வாய்ப்பு பெறுவதற்கு ஓடோடி எத்தனையோ கம்பெனிகளில் படிகளிலெலாம் ஏறி இறங்குவார்கள், ஒன்றும் கிடைக்காது. சிலருக்கு கிடைக்கும். தவமணி தேவி எங்கு பிறந்தவர் என்றால், அவர் இலங்கையில் பிறந்தவர். இலங்கையில் அவர் கண்டி என்கின்ற நகரத்திலே பிறந்து, அவங்க அப்பா பெரிய வக்கீலாக இருந்து அவர் நீதிபதியாகவே இருந்தார். அவருக்கு 5 ஆண்கள் பிறந்த பிறகு கடைசியிலே ஒரு பெண் பிறந்தாள். பெண் பிறப்பாளா, ஒரு பெண் பிறக்க மாட்டாரா என்று ஏங்கிய அந்த தம்பதிக்கு ஒரு பெண் பிறந்தாள். தவத்தில் பிறந்த பெண் என்கின்ற காரணத்தினால் தவமணி என்று அவருக்கு பெயர் வைத்தார்கள். இது கண்டியிலே 1924 பிறந்தது. இப்போது இந்த அம்மா வளர்ந்து வருகிறார். ஒரு இளம் பெண்ணாக பள்ளியில் தான் படித்து கொண்டிருக்கிறார். அப்போது யார் நிற்கிறாங்க? அவங்களே சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். யாரோ கதை சொல்லி சொல்கிறதில்ல. அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு நாள் பள்ளியினுடைய அந்த வாசலுக்கு அவர் வருகிற பொழுது, பள்ளி விட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வெளில வரங்கும் போது அங்கே அமெரிக்கரான எல்லிசார் டங்கன் நின்று கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு தெரியாது அது டங்கனான்னு. ஆனால் அவர் பார்த்துட்டார், இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கார். இந்த மாதிரி கதிரேசு சுப்பிரமணியம் அப்படிங்கிற பெரியவர், அவருக்கு இந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, இளமையான பொண்ணு, பாட தெரிந்த பொண்ணு, ஆட தெரிந்த பொண்ணு, அந்த பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நீங்கள் உங்களுடைய படத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விருந்தில் சொன்னாங்களாம். அடுத்த நாள் வந்துட்டார். அவர் வாசலில் நிற்கிறார். அங்கேயே பார்த்துட்டார். அந்த பெண்ணை பார்த்துட்டு ஒரு நல்ல விலை உயர்ந்த சாக்லேட் கையில் வச்சுருந்தாராம். அதை கொடுத்துட்டு, அம்மா படத்தில் நடிக்கிறியா, நான் இன்னார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க பொதுவாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா, அவங்க எதுக்கும் வைக்கப்பட்டதே கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, ப்ளஸ் பாயிண்ட்டு அதுதான். ஆனால் அந்த 14 வயசு பொண்ணு திடீர்னு ஒரு வெள்ளைக்காரன் 6 அடி உயரமாக ஒரு சாக்லேட்டை நீட்டிக்கிட்டு இருந்தான்னா, எங்கள் அப்பாட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போச்சு வீட்டுக்கு. அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு வந்துட்டார்.
வீட்டுக்கு வந்து கேட்கும் பொழுது அவங்க அந்த அம்மா வந்து நிச்சயமாக முடியவே முடியாது, பேசாமல் போயிடுங்கன்ட்டாங்க. ஆனால் அவர் நடிக்கத்தான் செய்தார். எப்படி? தவமணிக்கு பெரிய ஆசை. அங்கே அப்பா பொண்ணு, அப்பாட்ட சொல்லி சொல்லி அம்மாட்ட ஏதாவது சொல்லி பண்ணி வச்சுருப்பா என்று சொல்லி அவங்க வந்து ஒரு சட்டத்திட்டம் போட்டார்கள். எந்த ஆணும் அவளை வந்து கையை பிடிக்கக்கூடாது, கட்டி பிடிக்கக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படி இருந்தால் படத்தில் நடிக்கலாம் என்று வந்தார்கள். அப்போது வந்தபோது அவர் சொல்லுகிறார், அந்த இலங்கையிலேருந்து கண்டியிலேருந்து இங்கே வரணும், கொலம்போலேருந்து. அப்புறம் அப்போது இதில் விமானத்தில் இவங்க அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தவமணிக்கு, அவருடைய அண்ணனுக்கு 5 அண்ணன் ஆச்சு அவங்களுக்கு. அதில் ஒரு அண்ணன் 4 பேருக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க. இதை நான் எல்லிசார் டங்கன் தான் வந்தார்னு சொல்கிறேன். ஆனால் டங்கன் தன்னுடைய நினைவுகளையெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் நான் தேடினேன், அது இல்லை. இது இவங்க சொல்கிறது, தவமணி தேவி சொல்லியிருக்கிறது. அப்போது அவங்க எந்த படத்துக்காக இங்கே வந்தார்னா, மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் அவர்கள் எடுக்க இருந்த அகலிகை என்ற படத்திலே அகலிகையாக நடிப்பதற்காக இந்த 14 வயது தவமணி தேவி இலங்கையில் கண்டியிலிருந்து, கண்டினா எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் பிறந்த இடம். எம்ஜிஆர் பிறந்ததுன்னா கண்டியிலேருந்து பக்கத்தில் நாவலப்பிட்டி அப்படின்னு ஒரு இடம். அங்கெல்லாம் ஒரே தேயிலை தோட்டங்கள் அப்படிலாம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த அம்மாவும் இருந்தாங்க. இங்கேருந்து அங்கே வந்துட்டாங்க. இதில் வந்தாங்கன்னா எதுக்கு வந்தாங்க சொன்னேன், அகலிகை. இந்த அகலிகை என்ன படம்? அது மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் எவ்வளோ பெரிய ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸுங்கிற ஒரு ஸ்டூடியோவையும் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அமைத்து, அவர் இறந்து போன பிறகு கூட 100 படங்களுக்கு மேல் தயாரித்த ஒரு நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தினுடைய முதல் படத்தில் நடித்தவர் தவமணி தேவி, சதி அகலிகையாக. சதி அகல்யா அப்படிங்கிற படத்தில் பாடி ஆடி அதில் நடித்தாங்க. அப்படி அகலிகை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கதாபாத்திரம். அதை பற்றி இப்போ புதுமை பித்தன் எழுதியிருக்கார், சாத்து யோகியார் எழுதியிருக்கார், எத்தனையோ பேர் அதை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த படத்தும் ஆரம்பம் அதுக்கு அவங்க போட்டது, மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு பிள்ளையார் சுழி போட்டது, தவமணி தேவியினுடைய வாழ்க்கைக்கும் பிள்ளையார் சுழியை போட்டது அந்த அகலிகை. அதுபோலவே எம்எஸ் சுப்பலட்சுமி சகுந்தலையாக நடித்தார். எம்எஸ் சுப்பலட்சுமி சகுந்தலையாக நடித்த படத்திலே தவமணி தேவிக்கு ஒரு வேடம். என்ன வேடம்னா மேனகை வேடம். எப்படி? மேனகை விஸ்வாமித்திரரை அவருடைய தவத்தை உடைப்பதற்காக, தவத்தை பங்கம் செய்வதற்காக தேவர்கள் அனுப்பியவராக மேனகை ஆடுகிறார். அந்த மேனகைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு பிறந்த பெண் தான் சகுந்தலை. அந்த வேடத்திலே அவர் ஆடுவதை இன்றும் நாம் பார்க்கலாம். ஆகவே ஆட்டமும் சரி, பாட்டும் சரி. ஆனால் இப்படி நடித்து வந்தாங்க இல்லையா, சதி அகலிகை அது ஒரு பெரிய ஆரம்பம் என்றால் கூட அது பெரிய வெற்றி என்று சரித்திரம் அதை கூறவில்லை. அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்த படம் என்னவென்றால் வனமோகினி அப்படிங்கிற ஒரு படம். இந்த வனமோகினிங்கிற படம் அந்த காலத்து டார்சான் படங்கள்லாம் இதில் வரும். அதாவது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு யானையோடு அங்கே காட்டு விலங்குகளின் மத்தியிலே வளர்ந்த ஒரு கவர்ச்சிகரமான பெண். அதில் அந்த புலி தோலில் 2 சின்ன ஆடை போட்டுட்டு இவங்க நடித்தாங்க. அதில் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறேன். அந்த படத்தை எடுத்தது எங்கே? அது மலபாருக்கு பக்கத்தில் உள்ள காடுகளிலே எடுத்தார்கள். அதை எடுத்த முறைகளெல்லாம் சி ராமச்சந்திரா அப்படின்னு ஹிந்தியில் ஒரு பெரிய இசையமைப்பாளர், அவர் ராம் சிதல்கர் அப்படின்னு மகாராஷ்டிரியன். அவர் அந்த பேரை முதல்ல இசையமைத்து கொண்டிருந்தார். அந்த வனமோகினிக்கு இசையமைத்தவர் இந்த ராம் சிதல்கர் தான். அதை இயக்கியவர் பகவான் தாதா அப்படிங்கிற ஹிந்தி நடிகர். அல்பேலா என்று 1950களில் நடித்து மிகவும் பிரபலமானவர், ராஜ் கபூர் போன்றவர்களால் மதிக்கப்பட்டவர். அவர் 1960
41 இயக்கிய படம் தான் இதில். அதில் அலைமோதுதே 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 அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான பாடல் போட்டிருந்தார் ராமச்சந்திரா. அந்த பாடலை தவமணி தேவி பாடினார்கள். தமிழ் சினிமாவினுடைய சரித்திரத்தில் இந்த வனமோகினி அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு படம். அந்த படம் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் ராமச்சந்திரா. அவர் ஷூட்டிங்குக்கும் போனார். ஏன்னா பகவான் தாதா அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. 2 பேரும் சேர்ந்து ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி செயல்பட்டார். இந்த இசையமைப்பாளர் சி ராமச்சந்திரா, வஞ்சிக்கோட்டை வாலிபனுக்கெல்லாம் இசையமைத்தவர். அவர் சொல்கிறார், ஒரு இடத்துல இவங்க பகவான் தாதாவும் ராமச்சந்திராவும் உட்காந்துருக்கும் பொழுது நடுவில் அந்த அம்மா வந்து உட்காந்துதான். யார்? தவமணி தேவி. உட்காந்து 2 பேர் கை மேலே அவங்களுடைய கை எடுத்து தன்னுடைய தோள் மேலே போட்டுச்சான். இப்படி அவர் எழுதுகிறார். அவருடைய மராட்டியில் அவருடைய நினைவுகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். அது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார்கள். அதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், தவமணி தேவிக்கு என்ன ஒரு பெயர் வந்ததுன்னா, ஒரு செக்ஸ் சிம்பல் அப்படின்னா. இங்கே டிஆர் ராஜகுமாரிக்கு அந்த பேர் வந்தது. ஆனால் அவங்க எப்போதும் அமைதியாகவே இருப்பாங்க. அது காட்டுகிற பொழுது, வேணுங்கிற பொழுது அதை பதவிசாக அது செய்வார்கள். ஆனால் தவமணி தேவி ஒரு கான்ட்ராஸ்ட்டு. நல்ல பணக்கார குடும்பத்தில் வந்தவர். அப்பா செல்லம், அம்மா செல்லம், எல்லா அண்ணன்கள் எல்லாருக்கும் செல்லம். அப்படி இருக்கிறவர் ஒரு சினிமாவில் அந்த ஹாலிவுட் நடிகைகளைப் போல அது ரொம்ப பரபரப்பாக ஒரு சென்சேஷனலாக இருக்க வேண்டும் என்பது போல் கவர்ச்சி காட்டக்கூடியவராக அவர் இருந்தார். இப்படியெல்லாம் இருந்து பல படங்கள் நடித்து 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் காங்கிரஸ் பொருட்காட்சி என்று ஒன்று நடந்தது. அதில் ஏகப்பட்ட சங்கீதம், நாட்டியம் இதெல்லாம் நடத்தினார்கள். அதையெல்லாம் செய்தவர் கே. சுப்பிரமணியம் தான். இப்போ கே. சுப்பிரமணியத்துக்கு உறுதுணையாக இருந்த சில நடிகர்கள் சிலர், அவர்கள் மத்தியிலே தவமணி தேவியும் அதில் இருந்தார். அப்போது இந்த பொருட்காட்சி தொடர்பாக 50 பக்கத்தில் ஒரு பெரிய மலர் வெளியிட்டாங்களாம். இந்த மலரில் ஏகப்பட்ட விளம்பரங்கள் இருக்கும். அந்த விளம்பரங்களையெல்லாம் யார் சேர்த்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தவமணி தேவி அரிதின் முயன்று சேகரித்தவை தான். அதனால் ஒரு பத்திரிகையாளர் அந்த காலத்தில் சொன்னார், இந்த தவமணி தேவி சினிமாவில் உட்காந்துக்கிட்டு அவஸ்தைப்படுது, இது விளம்பர சேகரிப்பாளராக போனால் இது கொடிகட்டி பறக்குமே என்று அவர் சொன்னார். இப்படியெல்லாம் இருந்தவர் ஏதோ விரக்தியிலே கடைசி காலத்திலே ஆழ்ந்து விட்டார். அவர் ஒரு 11 படங்கள் 12 படங்கள் நடித்திருப்பார். அதன் பிறகு தானே ஒரு படத்தை எடுக்க போய், விஜயாங்கிற படம், அந்த படமும் எடுக்க முடியாமல் பாதியிலே பல பேர் அவருக்கு எதிரிகள். ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் பழகுவார். இந்த சந்திரபாபு ஒரு பெண்களோடலாம் சில விதமாக பழகுவார். இப்போ ஆண்களோட அவர் மாதிரி இருப்பார். அப்படி ஃப்ரீயாக இருப்பார் அவர். அது ஒரு கட்டுப்பட்டியான ஒரு சமுதாயத்திலே அமைப்பிலே அவர் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருப்பார். அவர் மனசில் எப்போதும் கல்மஷம்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறவர் படம் எடுக்க போய் பணத்தை இழந்தார், தன்னுடைய பெற்றோரை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து, பணத்தையும் இழந்து 1955 அந்த நேரம் பக்கத்தில் அவர் ஒன்றுமே இல்லாமல், திசை தெரியாமல், வாய்ப்புகளும் இல்லாமல் தன்னுடைய வளங்களை எல்லாம் இழந்து விட்டவராக இருந்த காலகட்டத்திலே அவங்க அப்பா இருக்காரு, ஒரு பெரிய வக்கீல். அதே நேரத்தில் அவர் சைவ சித்தாந்தத்தை பற்றியெல்லாம் நிறைய எழுதினவர். அவர் ராமேஸ்வரம் கோவிலில் பூஜையெல்லாம் நிறையா பண்ணுவார். அவங்க பூஜை பண்ணக்கூடிய, அவங்களுக்கு பூஜை பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சாஸ்திரிகள் அங்கே இருந்தார் ராமேஸ்வரத்தில். இவங்க எப்படியெல்லாம் போய் கடைசியில் ராமேஸ்வரத்துக்கு போனாங்க தவமணி தேவி. ராமேஸ்வரத்தில் போகும் பொழுது அந்த சாஸ்திரிகளை பார்த்தார்கள். அப்போது அவர் சாஸ்திரி சொன்னார், என்னம்மா உங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு தெரியும், நீ எங்கெங்கேயோ போயிருக்காது, எங்கள் வீட்டில் இரு என்று சொன்னார்கள். அப்படி நடந்த பிறகு அவருடைய பிள்ளை, அந்த சாஸ்திரியினுடைய பிள்ளை கோடிலிங்க சங்கர சாஸ்திரி என்பவரை இவர் காதலித்து மணந்து கொண்டார். அதன் பிறகு அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தன. 1998 அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பாட்டியாக அவருக்கு பல பேரன் பேத்திகளோடு அவரெல்லாம் இருந்தார். இப்படி எங்கிருந்தோ சிங்களத்து குயில் என்று அவர்களை சொல்லுவார்கள். அவர் சிங்களத்தில் பாடல் பாடினார் ஆரம்பத்தில் சிலோன் ரேடியோவில். சிங்களக்காரர்கள் அல்ல, அவர் தமிழர் தான்.
அந்த தமிழர் எங்கெங்கிருந்தோ போய் இங்கெல்லாம் வந்து படகுலகிலேயும் கவர்ச்சிக்கனியாக, தமிழ் சினிமாவின் கவர்ச்சிக்கனியாக இருந்து கடைசியில் கோடிலிங்க சங்கர சாஸ்திரியை மணந்து ராமேஸ்வரத்திலே 2001ஆம் ஆண்டு அவர்கள் மறைந்தார்கள். மறைந்தாலும் ஒரு விசித்திரமான ஒரு 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 குணாதிசயம் உள்ளவர், குணச்சித்திரம் உள்ளவர். தமிழ் சினிமாவிலே இன்றைக்கும் நாம் சில ஏடுகளை புரட்டினால் அவருடைய முகத்தை பார்க்கலாம் என்கின்ற அளவிலே நிற்கக்கூடியவரை பற்றி உங்களிடம் கூறினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.